ப்ளீஸ் பிக் த கால். ப்ளீஸ் ப்ளீஸ் பிக் த கால். சரி, வாய்ஸ் மெசேஜாவது அனுப்பலாம். நான் இத்தனை வாட்டி கால் பண்ணி எடுக்கல. நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. என் சாவு கூட நீ வராத. குட் பை. எப்படி சாவலாம்? ஹவு டு டை? ட்ரெயினில் விழுந்து செத்துலாமா? ஐயோ, நோ நோ நோ, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பாய்சன் சாப்பிடட்டுமா? வேணாம் வேணாம், அது ரொம்ப தொண்டை எரியும். உடனே சாகணும், அப்பதான் எனக்கு வலி தெரியாமல் இருக்கும். தூக்கு போட்டுக்க வேண்டியதா, அப்பதான் கொஞ்சம் வலியோடு சாகலாம். எஸ். கடவுளே, ரொம்ப வலிக்காம சீக்கிரம் சாகணும். வாழும்போது தான் எதுவும் செய்யல, இதையாவது செய்ய ப்ளீஸ். யோ, நீ திருந்தவே மாட்டேல மவனே. செத்து பேயாகி மேலுலகத்துல வந்து ஒன்னு கவனிச்சுக்கிறேன். வரேன் வரேன். மேடம், யோர் டெலிவரி. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஆர்டர் பண்ணலையா? கரெக்டா சாகுற நேரத்துல இவன் வந்து படுத்துறானே. மேடம், ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் நம்பர் 143, நம்பர் 37, விநாயகா காலனி, ஃபர்ஸ்ட் லேன், கோடம்பாக்கம்னு இருக்கு மேம். இது செகண்ட் லேன். ஃபர்ஸ்ட் லேன் ஆப்போசிட்ல இருக்கு. சாரி மேம். எருமை சாகுற டயத்துல மட்டன் பிரியாணியை ஞாபகப்படுத்திட்டானே. ஐடியா. செத்து போய் பாய் கடையில ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். இவன் மொழியே சரியில்லையே. ஒருவேளை வீட்டுக்குள்ள திருடன் யாராவது இருந்து மிரட்டுறாங்களோ? போலீஸ்க்கு கூப்பிடலாமா? எதுக்கும் முதல்ல ஒரு பார்வை பார்த்துடலாம். ரொம்ப அநியாயம் பண்ற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வரேன் வரேன். என்ன சும்மா நோய் நோயின்னு காலிங் பெல் அடிக்கிற? வெயில் அலைஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ப்ளீஸ்? மேடம், தண்ணி கேட்டேனே. இரு இரு, எடுத்துட்டு வரேன்.
ஓ, சூசைட் கேஸா நீ? அதான் இந்த திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தியா? ஹே, வேற நீ ஏன் உள்ள வந்த? வெளில போ. இல்ல, நீங்க திருன்னு முழிச்சிட்டு இருந்தீங்களா? அதான் யாராவது திருடுங்க உள்ள வந்து மறைஞ்சிருந்து உங்களை மிரட்டுறாங்களோன்னு சந்தேகப்பட்டு வந்து செக் பண்ணேன். யாரும் இங்க இல்ல. நீ தான் இப்போ திருட மாதிரி உள்ள வந்திருக்க. முதல்ல வெளியில போ. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன திருடன் வேற சொல்றியா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்வேன். நீ ஒழுங்கா வெளியில போலனா கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஒழுங்கா வெளியில போ. ஓ, இவ்ளோ பேசுறியா நீ? சரி சரி, வெளியே போறேன். ஏய், உன்னை வெளியில போன்னு சொன்னா சொகுசா ஓ வீடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஒழுங்கா போடா. எப்படி எப்படி? நீ பாட்டுக்கு உள்ள போய் தூக்கல தொங்கிடுவ. இங்க நான் தான் கடைசியா வந்துட்டு போனேன்னு உன் வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி கேமரால தெளிவா ரெக்கார்ட் ஆயிடும். நீ சந்தோஷமா ஆசைப்பட்ட மாதிரி செத்து போயிடுவ. அப்புறம் நான் அப்பயா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும். அதான் சாக கூட விட மாட்டேங்கிறியே. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் வேணா என் சாவுக்கு வீட்டுக்கு வந்த டெலிவரி பாய் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு சாகட்டுமா? நீ இப்போ இங்க இருந்து போயிடு. நீ எழுதி வச்சுட்டு போயிடுவ, போலீஸ் அதை அப்படியே நம்பிடுவாங்க. நான் தான் உன்னை மிரட்டி எழுத வச்சிருக்கேன்னு என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணா நீ வெளில போவ? சிம்பிள். நீ இங்க தனியா இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பேரண்ட்ஸ் கூட, யார் கூட தங்கி இருக்க? அப்பா அம்மா கூட தான். சரி, சூப்பர். அவங்க யாராவது வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அவங்க வந்ததும் நான் கிளம்பி போயிடுறேன். அவங்க நைட்டு தான் வருவாங்க. ஆஹா, ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க வர்ற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். வெளியில வர வெயில் அடிக்குது, அதுக்கு பேசாம நான் இங்கேயே இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நீ மட்டும் வெளில போலனா போலீஸ்க்கு கால் பண்ற. அப்படியா? பண்ணு, போலீஸ்க்கு கால் பண்ணு. சூசைட் ட்ரை பண்றது ஆஃபென்ஸ்னு தெரியும்ல. உன் குடும்பமான உனக்கு முக்கியம்ல. ஐயோ, ரொம்ப பசிக்குது. மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டே பேசுவோமா? ரொம்ப தேங்க்ஸ். சாவறதுக்குள்ள பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சேன். சாப்பிடும் போதே செத்துற போற, பொறுமையா சாப்பிடு. சரி, உன் பேர் என்ன? வீணா. ஏன் சிரிக்கிற? இல்ல, நீ வீணா பிறந்ததுனால உனக்கு வீணான்னு பேர் வச்சாங்களா? இல்ல உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு நீ ஏன் உன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டியான்னு யோசிச்சேன். அதான். ஹேய், என்ன? நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்காத, சாப்பிடு. சரி, உன் பேர் என்ன? நிர்மல். சரி, ஒரு பிரியாணி டப்பாக்காகவே என்னை வீட்டுக்குள்ள ஒட்டிய. நான் உன்னை ரேப் கூட பண்ணிருக்கலாம். இல்ல நான் உன்னை கட்டி போட்டுட்டு உன் வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா? யோசிச்சேன்.
ஆனா நீ அந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. நான் காமெடிக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்ற? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இது விஷ டப்பாவா இல்ல பால் டப்பாவான்னு. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எல்லா பொண்ணுங்களையும் கெட்ட பசங்களை வந்து அழகா இருந்தாலும் நல்லவங்கன்னு நம்ப வைக்குது. ஆனா கொஞ்சம் ரஃபா இருந்தாலும் நல்லவங்களை வந்து பொறுக்கி அப்படின்னு நம்ப வைக்குது. கொஞ்ச நேரம் பேசாம இருந்தீனா நிம்மதியா சாப்பிடுவேன். சரி சரி சாப்பிடு. இதை ஆர்டர் பண்ணவா இந்நேரத்துக்கு என்ன கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பானோ. பேதி போடுக்காம இருந்தா சரி சாப்பிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஃபீல். ஏன் எப்பனாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே. அதான் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஊருப்பட்ட ஆப் இருக்கே. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோதான். என் அம்மா என்னை கொன்னுடுவாங்க. ஏன் உங்க அம்மா வீட்டில் பிரியாணி சமைப்பாங்களா? சமைப்பாங்க, ஆனா சாப்பிட தான் முடியாது. அப்போ நீ இன்னைக்கு என்னால ஓசில ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்க. ஹலோ, ஓசிலெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எவ்வளோன்னு சொல்லு, காசு தரேன். பாருடா கோவத்தை. எனக்கு காசெல்லாம் ஒன்றும் வேணாம். நல்லா சாப்பிட்டா எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனால் உன்னை நம்பி தனியாக விட்டுட்டு என்னால் வெளியில் போய் டீ குடிக்க முடியாது. நீ போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா ப்ளீஸ். சரி, போட்டு தரேன். சாதா டீயா மசாலா டீயா? எதுனாலும் ஓகே, நல்லா இருந்தா போதும். ம் ம் ரொம்ப நல்லா டீ போடுவாளோ பாப்போம். இப்படித்தானே அம்மா பத்த வச்சாங்க, நம்ம வச்சா மட்டும் எரிய மாட்டேங்குது. டீ போட போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ற அவன்? இங்கயா டீ போடுறதுக்கு என் குரலி வத்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காவ. ஹலோ மேடம், டீ போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ போய் உட்காரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் நல்லா டீ போடுவேன். ஆனா என்ன ஆனா நானு டீ போட வேண்டியது தானே? இந்த ஸ்டவ்வை எப்படி கொளுத்துறதுன்னே தெரியல. அது பத்த வைக்கிறது, கொளுத்துறது கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பா உன்னதான் கொளுத்தி போடணும். தள்ளு. இந்த மொழிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உங்க அம்மா சமைக்கிற பிரியாணி மட்டும் நல்லா இல்லைன்னு நல்லா குறை சொல்லு. இப்படிதான் ஸ்டவ்வை பத்த வைக்கணும். இதுக்கு மேல எனக்கு தெரியும், நீ போ. நானே போடுறேன், நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, சும்மா இருந்தா மட்டும் போதும். இப்படித்தான் எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இப்படியே நீ உன் புருஷனையும் சொல்ல வச்சுற மாதிரி இருந்தா சரி, நானே போடுறேன். சரி, பால் பாத்திரம் தேடு.
நல்லா இருக்கா ஸ்மெல்லு? எப்படி சார் போட்ட டீ? நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். சக்கரை கொஞ்சம். ஏய், அடுப்பை கூட ஒழுங்கா பத்த வைக்க தெரியல, ஆனா டீ நல்லா இல்ல நொல்லா இல்லன்னு குறை மட்டும் நல்லா சொல்ல தெரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் நீ குடிக்க வேணாம் குடு. இல்ல 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 நல்லதான் இருக்கு, சும்மா சொன்னேன். குடி. நீ தான் வீட்டில் டீ போடுவியா? ஐயோ, எங்க அக்கா என்ன கிச்சன் பக்கமே போக விட மாட்டா. உனக்கும் அக்கா இருக்கா? ஆமா, ஏன் உனக்கும் அக்கா இருக்கா? இருக்கா இருக்கா. நான் செத்தா பால் கூட ஊத்த மாட்டா. சரி, நீ என்ன படிச்சிருக்க? செகண்ட் இயர் இன்ஜினியரிங். யூஎஸ் அப்ராட், ஜாப் ஆன்சைட், யூஎஸ், அப்படியே செட்டில் ஆயிடுவேன். லூசு, ஆனா நீ தான் சூசைட் பண்ணிக்கிட்டு சாவ போறிய. அப்புறம் என்ன ஜாப் ஆன்சைட் எல்லாம்? உனக்கு கண்ணம்மா பெட்ட தான் யூஎஸ். ஆமால. சரி, நீ என்ன பண்ண போற? நானா கரஸ்பாண்டன்ஸ்ல எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணி 30% ஹைக்கு. அதை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுட்டு என் கல்யாணத்தை என்னோட சம்பளத்துல தான் பண்ணணும்னு ஒரு பெரிய லட்சியம். வேற ஒன்றும் பெருசா இல்ல. அடி பாவி. ஏய் வீணா, வீணா, ஏய் என்னடி தூங்கிட்ட? 5 minutes ப்ளீஸ். அம்மாவா? அடியை வீணா போன வீணா, இவ தூங்குறத பார்த்தா எழுப்பவே முடியாது போலயே. சரி, நம்ம பாட்டு கேட்டு அப்படியே தூங்குவோம். ஐயோ, இந்த லூசு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் வீணா, 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 வீணா. ஒருவேளை வெளியில எங்கேயாவது போயிட்டாலோ? Oh shit. வீணா, வீணா, ஏய் வீணா, வீணா, கதவை தொற.
நான் சொல்றத கேளு. ஓ கதவை தோற. வீணா கதவை தோற. ஹேய் ஆ எப்படி நீ என்ன வாய மூடு. வாய திறக்காத. ஹே எப்பரா நீ உன்னை விரல வாயில வை. பேசக்கூடாது. கொஞ்ச நேரத்துல என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கலான்னு பார்த்தல. படுபாவி. எப்பா எப்பா எப்பா. ஐயோ சாமி, உன்னெல்லாம் எப்படி வீட்டுல வச்சு மேய்க்கிறாங்க? உனக்காக நான் இங்க உட்கார்ந்தா நீ கொஞ்ச நேரத்துல என்னையே செய்ய பார்த்தல. இது வேலைக்கு ஆகாது. எடு போன் எடுத்து உங்க அம்மா அப்பாக்கு போனை போட்டு உடனே இங்க வர சொல்லு. என்னால இங்க இருக்க முடியாது. சாரி சாரி. அதான் நீ என்னை காப்பாத்திட்டல. இனிமேல் கண்டிப்பா இப்படி நடக்காது. ப்ளீஸ். வாய்ப்பே இல்ல. நீ செத்துருவியோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கு பிபியோ இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்துருவேன். ஒழுங்கா போன் எடுத்து உங்க அம்மா அப்பா 2 பேர்ல யாரையாவது பேச சொல்லு. நீ பண்றியா இல்ல நான் போன் எடு, நானே பண்றேன். அன்லாக் பண்ணு, அன்லாக் பண்ணு. நான் பொண்ணு இவ்வளோ கெஞ்சுறேன்ல, இறக்கமே இல்லையா? ப்ளீஸ் கால் பண்ணாத ப்ளீஸ். சரி, நான் ஃபோன் பண்ணல. நீ எதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ண? சொல்லு சொல்லு. பிரேக்கப். Oh no. பிரேக்கப். அடச்சி, லவ் பிரேக்கப்காக தான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியா? என்ன இவ்வளோ கேவலமா சொல்ற? இப்போ என்ன, நான் என்னமோ நீ யார் கூடயோ ஏமாந்து பிரெக்னென்ட் ஆகி அதை வீட்டில் சொல்ல முடியாம தான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன்னு நினைச்சேன். ஹலோ, அப்படியெல்லாம் இல்லை. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உண்மையை சொல்லட்டுமா, உன்னை பார்த்தா லூசு மாதிரி தான் தெரியுது. அதை விடு. பிரேக்கப்காக நீ சூசைட் பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் லவ் என்ன பண்ணுவான்? அவனால தான் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான், அழுவான். ஓ, அப்புறம் அப்புறம் என்ன நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவான். ஹேய், நீ லூசு மாதிரி நடிக்கிறியா இல்ல நிஜமாவே லூசு தானா? இப்பெல்லாம் பசங்களோ பொண்ணுங்களோ பிரேக்கப் ஆன உடனே அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருக்கானுங்க. உன் ஆளு கூட அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா உன் பேரை வைக்க மாட்டான். ஏன்னு தெரியுமா? அதுக்குள்ள அவன் எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணிருப்பானோ. நாங்க ஒன்றும் அப்படி இல்லை. நாங்க உண்மையாதான் லவ் பண்ணோம். நான் உண்மையாதான் லவ் பண்ணேன். அப்படி உங்க லவ் உண்மைனா பிரேக்கப் ஆனதுக்கு அந்த லவ் தான் சாவணும், நீ சாவக்கூடாது. என்ன, நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியும் பிரேக்கப்க்கு அப்புறமும் ஒரே வித்தியாசம் தான். அந்த லவ் அங்கல்ல செத்து போச்சு. அதுக்கு நீ சாகக்கூடாது. பாரு, போன் கூட அடிக்குது. போன் அடிக்கிறது நல்ல சகுனம். நான் சொன்னது கரெக்ட். ஐயோ, நல்ல சகுனம் இல்ல, இது கெட்ட சகுனம். எங்க அப்பா கால் பண்றாரு. ஏய், அட்டெண்ட் பண்ணு. சரி, ப்ளீஸ் பேசிராத. சரி, நான் பேச மாட்டேன். ப்ளீஸ். சொல்லுங்கப்பா. வீட்ல தான் இருக்கியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கியா? வீட்ல தான் இருக்கேன்ப்பா.
நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம். சரியா? சரிப்பா. ஐயோ, ஏய், என்னடி பச்சை மிளகா கடிச்ச நாய் மாதிரி கத்துற? அப்பா இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. ஃபேன்ல கட்டின கயிறு அதெல்லாம் நான் எப்போ கழட்டிட்டேன் நீ தூங்கும்போது. ஓகே ஓகே, ப்ளீஸ் நீ கிளம்பி போ. ஐயோ, அப்பா வந்துருவாரு. என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணனா? சத்தியமா நான் சூசைட் ட்ரை பண்ண மாட்டேன். ப்ளீஸ் 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 கிளம்பு 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 கிளம்பு. சரி, நான் போறேன். கிளம்பு. ஏய், நீ சொல்றத நம்பி நான் கிளம்புறேன். மூஞ்சிய போஸ்டர்ல பார்க்க வச்சிராத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கிளம்பு. ஏய், என் பேக்கும் கேப்போம். பாய். நிர்மல், சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம். என்னது? மை ஃபோன் நம்பர். என்ன போஸ்டர்ல பார்க்க மாட்டேன், நேர்ல பார்க்கலாம். கால் பண்ணு.